தன்னார்வ இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் உள்ள கட்சிகளில் இணையதளத்தில் முன்னோக்கி செல்லும் திமுக இளம் தலைமுறையினர் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றையும் கொள்கைகளையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் பரப்பி வருகின்றனர் தன்னார்வ இளைஞர்கள் சிலர். குறிப்பாக இணையதள முகநூல் புத்தகம் போன்ற சமூக வலைதளங்களில் நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளிலேயே திமுக ஆதரவு இளைஞர்களின் செயல்பாடுகள்தான் அதிகம் காணப்படுகிறது. இணையதளத்தில் திமுகவின் வரலாறு, கலைஞரின் வழியே கரைசேர வழி மற்றும் அண்ணா, பெரியார் போன்ற தலைவர்களின் புகழையும் உலகறியச் செய்து வரும் இந்த இணையதள நண்பர்கள் சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரையில் சந்திப்பு ஒன்றை நடத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த ஏராளமான இணையதள ஆர்வலர்கள் இதில் கலந்து கொண்டனர். திமுகவின் கொள்கைகளில் அதிக ஈடுபாடுள்ள இளைஞர்கள் மட்டுமின்றி இணையதளத்தை உபயோகிக்கும் பெரியவர்களும் மதுரை சந்திப்பில் பங்கேற்றனர். இணைய புரட்சி மட்டுமே பிரச்சாரத்துக்கு முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது என்ற காரணத்தினால் நாங்கள் மிக முக்கியமாக இந்த இணையத்திலே பிரச்சாரம் செய்வதற்கு கொண்டு ஒரு ஒருங்கிணைத்து நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். திமுகவின் சார்பாக அதன் முதல் கட்டமாக இப்போது ஒவ்வொரு ஊரிலிருந்தும் மதுரை, திருநெல்வேலி, சென்னை, மயிலாடுதுறை போன்ற இடங்களிலிருந்து நண்பர்களை இணைத்து நாங்கள் செயற்பட தொடங்கிவிட்டோம். மதுரையை சேர்ந்த இணையதள நண்பர்கள் மற்றும் சென்னையை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இணைய நண்பர்களின் சிறந்த சந்திப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இணைய தோழர்களான நாங்கள் திராவிட கொள்கைகளிலும் அண்ணா, பெரியார், கலைஞருடைய கொள்கைகளிலும் மிக நாட்டமாக உள்ளோம். இது கடந்த ஒரு வருடமாக மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை மென்மேலும் நம்முடைய ஓட்டரசியலுக்கும் பயன்படுத்தலாம். அதுபோக நாளைக்கு கழகமும் இதை அங்கீகரிக்கும் என்று நம்புகிறோம். நீதி கட்சி தலைவர்கள் நம் முன்னோடிகள். இலங்கை தமிழர்களுக்காக கலைஞரும் பேராசிரியரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை துறந்தது. 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் 95,000 புத்தகங்களை அழித்த சிங்கள அரசை போன்று தமிழகத்தில் அதிமுக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள 12 லட்சம் புத்தகங்களை அழிக்க முயற்சிப்பது போன்ற படங்கள் வெளியிடுவது, தமிழகத்தில் எதுவும் நடக்கலாம் என்பதை குறிக்கும் வகையில் குமரிமுனையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பதிலாக ஜெயலலிதா சிலை வைத்திருப்பது போன்ற கருத்து படங்களும் அதிமுக அரசின் அவலங்களும் இந்த இணையதளம் மற்றும் முகநூல்களில் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் இணையதளத்தில் மிக வேகமாக முன்னோக்கி செல்லும் கட்சியாக திமுக உள்ளது என்றும் கூறுகின்றனர் இந்த தன்னார்வ இளைஞர்கள். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞருடைய கொள்கையை இணையத்தில் பரப்பி பல இளைஞர்களை திமுக சார்பாக இணைக்கவும் ஒன்றிணைந்து மறுபடியும் திராவிடத்தை நிலைநிறுத்தவும் இந்த இணையதள திமுக என்ற ஒரு அமைப்பை தொடங்கி பல ஒருங்கிணைப்பு கூட்டங்களை சென்னையில் நடத்தினோம். இப்பொழுது மாவட்ட ரீதியாக செல்லும் விதமாக முதலில் மதுரையில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்களிடமும் தொண்டர்களிடமும் நல்ல ஒரு விழிப்புணர்வை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய இது அடிகோலாக இருக்கும் என்று இதை வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். எதிர்காலத்தில் இணையதள பிரச்சாரம் மட்டுமே முக்கிய அம்சமாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் இணைய பிரச்சாரத்தில் இணைந்து செயல்பட தொடங்கிவிட்டது இந்த இளைஞர் கூட்டம். கலைஞர் தொலைக்காட்சிக்காக மதுரையிலிருந்து சுவாமிநாதன்.